ஏங்க ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குல்ல? ஆமா மீனாட்சி. சரி சரி, வளவளன்னு பேசாம ஆரத்தி எடுத்து பிள்ளைகளை உள்ள கூப்பிடு. சரிங்க. மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே, இங்க வாழ வந்த திருமகளே, மருமகளே மருமகளே வா வா, குணம் இருக்கும் திருமகளே வா வா. மீனாட்சி பார்த்து, பிள்ளை பயந்துற போகுது. ஆஹா, மருமக வந்தன தைரியம் வந்துட்டு. இத்தனை நாள் மீனாட்சி பாட்டுப்படி நீ முந்தானி பிடிச்சிட்டு சுத்தினீரு. இப்ப மருமக வந்தன நல்லா ஏத்தம் தான் உங்களுக்கு. சும்மா சும்மா. ஊர் கண்ணு, நரி கண்ணு, நாய் கண்ணு, நொல்ல கண்ணு, முண்டை கண்ணு, பேதில போற கண்ணு, எல்லா கண்ணும் போவாவே. எல்லா கண்ணும் நேற்று கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் அவ்வளோ. ஐயோ மாப்பிள்ளையும் பொண்ணு என்ன ஜோடி பொருத்தம், பொண்ணு என்ன அழகு, அப்படி இப்படின்னு ஒரே கரைச்சி கொட்டுறது தான். அவ்வளவு கண்ணு என் மருமவ மேலதான். எல்லா கண்ணும் ஒளிஞ்சு போவாவே. ஏயா மருமவளை கூட்டிட்டு உள்ளவா. சரிம்மா. உள்ள வாங்கம்மா ரெண்டு பேரும். சரிங்க மாமா. ஏங்க சும்மா சொல்லக்கூடாது, நம்ம பையன் விக்கிக்கு பூரணி நல்ல ஜோடி பொருத்தம் தான். ஆமா மீனாட்சி. ஆமா, மறு வீடு அழைக்கணும். ஐயா அப்பா அம்மா இன்னும் வரல. பொண்ணு மாப்பிள்ள வீடு வந்து சேர்ந்தாச்சு. வருவாவ. என்னத்த வருவாவ நல்ல நேரம் முடியும் முந்தி மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விருந்து வைக்க வேண்டாமா? சுயம்புக்கு இதெல்லாமா சொல்லி கொடுக்கணும். என்னங்க வந்துருவாவுமா? அது என்ன பாப்போம். டிரைவர் அண்ணே, இன்ஜின் ரொம்ப பழசாயிட்டு நினைக்கேன். கொஞ்சம் ஆயில் வாங்கி ஊத்துங்க. என்ன இது, இவைய ரெண்டு பேரும் இங்க படுத்திருக்காவ. பாபு இங்க படுத்திருக்கான், மருமக சோபால சாஞ்சிருக்கா. ஒருவேளை சீக்கிரமாவே முழிச்சிட்டு அவ்வளோ ரெண்டு பேரும். பாபு பாபு. டிரைவர் அண்ணே, இன்ஜின் ரொம்ப சத்த வைக்கி, ஒன்னு மாத்திருங்க. என்னது இன்ஜின் மாத்தணுமா? மருமவளே. ஓ, இந்த இன்ஜினை தான் சொன்னானோ. பாபு இப்பா இங்க என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? அது வந்து நேத்து டாஸ்க்ல நாமினேஷன் நடந்துச்சுப்பா. என்னது டாஸ்க்கு நாமினேஷனா? என்னடா பண்றீங்க? அப்ப நேத்து நைட் எல்லாம் ரூமுக்கே போலையா? ஐயோ, பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தோம்ப்பா, அப்படியே இங்கேயே தூங்கிட்டோம். விளங்கும்டா, உங்களையும் நம்பி ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து தருவியன்னு நான் அங்க கனவு கண்டுட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னன்னா பிக் பாஸ் பார்த்தேன்னு சொல்றீங்க. சாரிப்பா. டேய் கொஞ்சமாவது பொறுப்பா இருடா. விக்கி உன்னையோட 3 வயசு சின்ன பையன். அவன் அப்பாவாக்குறதுக்குள்ள நீ அப்பாவாயிரு. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நல்ல பிள்ளைகளு உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இங்கேயே தூங்கிட்டவ போல. ஐயையோ, ரூம்ல டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் வீணு தானே. சரி செகண்ட் நைட்டு கொண்டாடட்டும். சி நெட்டமா, உன்னையால என் மானமே போயிட்டு. உட்காந்து தூங்குற போச பாரு. நெட்டமா. நாமினேஷன் தான் போயிட்டு இருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கேன். நெட்டமா கண்ணை திறந்து பாரு நெட்டமா. சொல்லுங்க பாபு. நெட்டமா, டிவியை பார்த்துட்டு இங்கேயே உறங்கிட்டோம். அப்படியா? என்ன நெட்டமா சிரிக்க, என் மானமே போயிட்டு. என்ன இது, சோபால உறங்கினா மானம் போகுமா? புதுசால இருக்கு. விளையாடாத நெட்டமா. அப்பா வந்து பார்த்துட்டாரு. நைட்டெல்லாம் ரூமுக்கு போகாம இங்கேயே படுத்திருந்தியன்னு கேட்டாரு. அப்ப நம்ம ரூமுக்கு போலையா? எங்க போனோம், 2வது கட்டம் போடும்போதே 2 பேரும் கொரட்டை விட்டாச்சு. அப்படியா? ஐயையோ, மீதி கட்டத்தை மிஸ் பண்ணிட்டேனே. லூசு நெட்டமா, நானே ஃபர்ஸ்ட் நைட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தத்துல இருக்கேன். உனக்கு 2 கட்டம் மிஸ் ஆயிட்டோ. ச்சே. போ நெட்டமா, எந்திரிச்சு குளிச்சுட்டு வா. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிட்டு போல. குளிக்கணுமா? ஆமா நெட்டமா. நோ வே பாபு, என்னோட அகராதியில நான் குளிச்சதா சரித்திரமே இல்லை. என்ன நெட்டமா சொல்றேன்? ஆமா பாபு, பாத்தில பாபு, அதான் என் ஸ்கேர் நல்ல ஸ்மூத்தா இருக்கு. இஸ்காரா? ஹேர் முடி. ஓ முடியா? மருமவளே. ஆமாமா வாங்க. நீங்க 2 பேரும் இன்னைக்கு மறு வீட்டுக்கு போனோமா? ஏன் மாமா எதிர்த்து வீட்டுக்கு போக சொல்றிய? ஏன் இது நம்ம வீடு தானே, நம்ம வீட்டுல இருக்க கூடாதா? அதானே, எதுக்குப்பா மறு வீட்டுக்கு போக சொல்றிய? ஐயோ, 2 பேரும் விளையாட்டு பிள்ளையா இருக்கியே, நான் என்னதான் பண்றது? மறு வீடுனா உங்க வீடுதான். ஐயோ மாமா, அது எங்க அம்மா அப்பா வீடு. அதுதாம்மா மறு வீட்டு அழைப்பும் பாவ. உங்க அம்மாவும் அப்பாவும் கூப்பிட வருவாவ. 2 பேரும் சீக்கிரமா கிளம்பிருங்க. சரிப்பா. இன்னும் விளையாட்டுத்தனம் போகல மருமவளுக்கு. என்ன பாபு, நேத்து தான் இங்க அனுப்புனாவ, மறுபடியும் அங்க போய் சொல்றாவ. என்ன நினைச்சிட்டு இருக்காவ இவ்விய மனசுல? நிரந்தரமா ஒரு இடத்துல உட்கார முடியாதா? ஐயோ நெட்டமா, நம்ம விருந்துக்கு போறோம். இருந்துக்கா? ஆமாமா. இது இந்த பெரிய வாழையில போட்டு அது நடுவுல சோத்த வச்சு சைடுல குழம்பு வச்சு கூட்டு வச்சு பொரியல் வச்சு அப்புறம் சிக்கனு மீன் இறாலு நண்டுன்னு பொரிச்சு வைப்பாவளே, அதுவா? ஆமா, பக்கத்துல கொஞ்சோண்டு உப்பும் 1 கிளாஸ் தண்ணியும் வைப்பாவளே, அதை மறந்துட்டியா? அது கிடக்குது. தண்ணியெல்லாம் நிறைய குடிச்சா சாப்பிட முடியாது. அம்மா பாபு மனுஷா, இதுக்கு யாரு மறு வீடுன்னு பேர் வச்சது? விருந்து வீடுன்னு வைக்க வேண்டியதுதானே? ஆமா, எந்திரிச்சு கிளம்பு. இன்னும் 1 மாசத்துக்கு விருந்து வீடாதான் போறோம். என்ன சொல்லுதிய?
ஆமா நெட்டம்மா, எங்க வீட்டு சைடு உங்க வீட்டு சைடு நமக்கு சொந்தக்காரவி இருப்பாவுல்ல, எல்லாரும் விருந்துக்கு கூப்பிடுவாத. அது என்ன ஒரு மாசம் மட்டும் வருஷம் முழுக்கலாம் கூப்பிட சொல்லுங்களேன், நான் வந்துருவேன். நெட்டம்மா, கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் வரதான் நம்ம புது ஜோடி, அதுக்கப்புறம் பழசு. யாரும் விருந்து வைக்க மாட்டவ. அது வேறயா? சரிம்மா, சீக்கிரம் கிளம்பு. பார்க்கலாம் பார்க்கலாம். இதுதாம்மா வீடு. பரவாயில்லங்க, அக்கம் பக்கம் நிறைய வீடு இருக்கு. ஆமாம்மா. வாடகை எவ்வளோங்க? 6000 ரூபாம்மா. 6000 ரூபாயா? எங்க முன்னாடி 3500 எடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ 6 ரூபாங்கியே எப்படிங்க கொடுக்க போறோம்? நீ எதுவும் கவலைப்படாதம்மா. முன்னாடி நான் கூலி வேலைக்கு தானே போயிட்டு இருந்தேன், அதனாலதான் நமக்கு கஷ்டம். இப்பதான் மாப்பிள்ளை புண்ணியத்துல ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடையில வர வருமானமே நமக்கு சரியா இருக்கும். ஏங்க வீடு பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கு. மாப்பிள்ளையும் பொண்ணும் இன்னைக்கு விருந்துக்கு வருவாவல்ல, அவளுக்கு கரெக்டா இருக்குமா? வசதியா இருக்குமா? வசதியா இருக்குமான்னு தெரியலம்மா, ஆனா சந்தோஷம் இருக்கும், அது மட்டும் உறுதி. நம்ம பிள்ளைய வசதியா பார்க்கணும்னு தானங்க இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்பயும் ஒன்றும் இல்லம்மா, அவ வாழப்போற வீடு நல்லாதான் இருக்கு, நம்ம தான் இப்படி இருக்கோம். நீ நம்ம பொண்ணு நினைச்சு வருத்தப்படாத, அவ நல்லாதான் இருக்கா. நம்ம இப்ப இருக்க நிலைமைக்கு இந்த வீடே போதும்மா. ஃபர்ஸ்ட் நம்ம பொண்ணுக்கு நகையை திருப்பி கொடுக்க பார்ப்போம். சரிங்க. நீ போய் வீட்டுக்குள்ள எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுமா. நான் அரிசி பருப்பு எல்லாம் நம்ம கடையில இருந்து எடுத்துட்டு வரேன். எங்க மாப்பிள்ளையும் பொண்ணையும் அழைக்க போகணும்ல. எல்லாம் ரெடி பண்ணிட்டு போலாமா. சரிங்க. ஏக்கா ஊருக்கு புதுசா? ஆமாங்க. எந்த ஊரு உங்களுக்கு? பக்கத்து ஊரு தாங்க. அப்படியா? என்ன சொல்லி அந்த ஊருக்கு வந்திருக்கிய? இல்லைங்க, எங்க ஊருக்குள்ளே வாடகைக்கு வீடு இல்ல, அதான் அங்க வர வேண்டிய சூழ்நிலை. அப்படியா? வீட்டுல யாரெல்லாம் இருக்கிய? நானும் என் வீட்டுக்காரர் மட்டும்தாங்க. பிள்ளைகளு? எனக்கு ஒரு பொண்ணு மட்டும்தான், அவளுக்கு நேத்து தான் கல்யாணம் முடிஞ்சது. சரி சரி, கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கிய. அப்ப இன்னைக்கு மறு வீட்டுக்கு வரணுமே? ஆமாக்கா. சரி சரி, அப்ப நீங்க வேலையை பாருங்க, நிறைய வேலை இருக்கும். நான் இங்க பக்கத்து வீடு தான், ஏதாவது உதவி வேணாலும் கேளுங்க. சரிக்கா. உங்க பேரு? என் பேரா நீலாமணி. சரிங்க. ஆமா, எதுக்கு நெத்தியில பொட்டு வைக்காம இருக்கீங்க? ஒன்றும் இல்லக்கா. பரவாயில்ல, சொல்லுங்க. பொட்டு வச்சு அழகா இருப்பீங்க. சின்ன வயசுலயே அவர் தவறிட்டாரு, அதான். ஏமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? என் பொண்ணுக்கு நேத்து தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு விருந்துக்கு வர போறா. அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்கு நாங்க இப்பதான் முத கூடி வரோம். இப்படி அபசகுணமா முன்னாடி வந்து நிக்கிறேன், உங்களுக்கே தெரிய வேண்டாம்? ஒதுங்கி போங்கம்மா. ஹிக்கா போமா அங்கிட்டு, ஏக்கான்னு உட்காந்து வந்துகிட்டு. இதுக்குதான் பக்கத்து வீட்டுல எல்லாம் சகவாசம் வச்சுக்கிறது இல்ல. வள்ளி, ஏ வள்ளி. ஏங்க வந்துட்டீங்களா? பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு வரக்கு இவ்வளவு நேரமா? பொண்ணையும் மாப்பிளையும் விருந்துக்கு அழைக்க போனோம், மறந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் மறக்கலாமா, வாழை இலை கிடைக்கதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. என்னங்க இது, வாழை இலையை வாங்கிட்டு வர சொன்னா துண்டு இலையை வரைக்கிட்டு வந்திருக்கிய? என்னது துண்டு இலையா? ஒவ்வொரு இலையும் 20 ரூபா. ஏங்க உங்க பொண்ணு இந்த இலையிலாம் சாப்பிடுவாளா? அவ நீட்டத்துக்கு இலை கேப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இலையை 4 இலையா போட்டு அவளுக்கு வை. இதுக்கு மேல இலை வேணும்னா நான் தான் வாழைத்தோட்டம் நட்டணும். அம்மா பொண்ணு மாப்பிளையும் எப்போ கூப்பிட போறது? சமையல்லாம் செஞ்சுட்டியா? உங்க பொண்ணு தானே, நான் இங்க சமைக்கிறத அப்பவே மோப்பம் பிடிச்சிருப்பா. நம்ம கொஞ்சம் லேட் பண்ணாலும் அவளே வந்துருவா. நல்லா சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை. ஆமா ஆமா, உயரம் மட்டும் தான் வந்திருக்கு, அகலம் வரல. கண்ணு போடாதட்டி. ஆமா, கண்ணு வேற போடுறவ. போங்க போங்க, அவளுக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்கும், ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வாங்க. எல்லாத்தையும் ஒன்னா சொல்ல மாட்டியா? ஒன்னொன்னா சொல்லிட்டு இருப்பியா? வாங்குங்க, வாங்கிட்டு வாங்க. ஆமாட்டி, என் பொண்ணு இல்லல்லாம், அதனால நீ என்னைய மறட்டுவ. ஆரம்பிச்சிட்டியலா? என்ன மாப்பிள்ளை பொண்ணைய விருந்து கலைக்கிறதுக்கும் வரல, ஒரு ஃபோனும் பண்ணல. மணி 9 தாண்ட போகுது. என்ன பண்றா சுயம்பு? அவளுக்கு தெரியதானே செய்யும். மீனாட்சி, என்னங்க? பூனை எதுவும் குட்டி போட்டிருக்காமா? இல்லையே, ஏங்க? இல்ல அங்கிட்ட எங்கிட்ட குறுக்கால நடிக்கிய, அத பூனை எதுவும் குட்டி போட்டுட்டேன்னு பார்த்தேன். இருந்தாலும் உங்களுக்கு குசும்புதான். நான் என்ன சுயம்பு வரலையேன்ட்டு காத்து கிடக்கேன். ஏமா? ஏங்க நல்ல நேரத்துல பிள்ளைகளை அங்க அனுப்பி வச்சாதானே நல்லா இருக்கும், ராகு காலத்திலே அனுப்ப முடியும். எல்லாம் நேரத்து தெளிவா தான் சொல்லி விட்டுருந்து, என்ன பண்றாவளோ தெரியலையே. வரட்டு மெதுவா வரட்டு. இப்போ ராகு காலம் தொடங்கினதுக்கு அப்புறமா அது அந்தந்த நேரத்துல நடக்கணுங்க. மருமவளே, இப்ப எதுக்குமா மருமகளை கூப்பிடுற? அவிய 2 பேரும் கொஞ்சம் தனியா இருக்கட்டுமே. ஏங்க அவிய அப்பா அம்மா எதுவும் போன் பண்ணாவளான்னு கேட்கறதுக்குதான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் வருவாவ, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அதே போதும். என்ன நீ என்ன இந்த பக்கத்துல இருந்து வர? விக்கி, இங்க என்னையா பண்ற? நீ ரூம்ல எல்லாம் இருப்பேன்னு நினைச்சேன். ஆமா, கையில எந்திரியா? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, என்னோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் ஆல்பம் போட்டு வச்சிருந்தீங்கல்ல, அதுதான். ஆமா, அது நல்லா இருக்குமே, அதுல நல்ல முழுக்குன்னு இருப்பேன். ஆமா, இப்ப பாரு வத்தி போன கொக்கு மாதிரில இருக்க. இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து உடம்பு பறவு வந்துடும், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துடும். ஆமா ஆமா, இப்ப என்னத்துக்கு அதை எடுத்துட்டு போற? இல்லம்மா, பூரணி கிட்ட காட்டலான்னு தான். எங்க உனக்கு விவரம் தெரியுதா என்ன? ஆல்பத்தை காட்டலான்ட்டு போறான். சும்மா இரு மீனாட்சி, அவிய என்னமோ பண்ணிட்டு போறாவ. சரியப்பா, நான் எதுவும் பேசல. நீ எடுத்துட்டு போய்யா. சரிப்பா. எங்க நேத்து ஒண்ணு கவனிச்சிலா? நம்ம மருமக கழுத்துல நகை கொஞ்சமா தான் நாங்க கடந்து. என்ன இது, அம்மா நகையை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. எப்படிமா 300 பவுன் நகையும் கழுத்துல போட முடியும்? அத கொஞ்சமா போட்டிருப்பா.
இருக்கும் இருக்கும். சரி சரி, அவ நகை அவ எப்பவும் போட்டு போறா. ஆமா